வணக்கம். இன்னைக்கு சப்பாத்தியை வச்சு ஃபிங்கர் சிப்ஸ் செய்ய போகிறோம். இது மீந்து போன சப்பாத்தியில தான் இந்த ஃபிங்கர் சிப்ஸ் செய்கிறோம். இந்த மாதிரி சப்பாத்தி மீந்து போச்சுன்னா அதை வீணாக்காம செலவில்லாத சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா 10 நாளைக்கு கூட இது ரொம்ப நல்லா இருக்கும். டீ டைம் ஸ்நாக்ஸாக இதை எடுத்துக்கலாம். செய்யறது ரொம்பவும் சுலபம், டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 சப்பாத்தி நான் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டு இப்படி மெலிசாக இதை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணால் இது இப்படி நீளமாக இருக்கும். இதை தேவையான சைஸுக்கு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்க வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சின்னு இருக்கு. இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப டக்குன்னு ஃப்ரை ஆகிடும். ஒரு 2 நிமிஷத்தில் பொரிஞ்சிடுது. இப்போ இதை எடுத்துக்கலாம். மீதியும் அதே மாதிரி போட்டு பொரிச்சுக்கிறேன். இது மாதிரி இப்போ ரொம்ப சீக்கிரம் இந்த வேலை ஆகிடும். எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு மிளகாய் பொடி சேர்த்து கலந்துக்கலாம். பாருங்க, கரகர மொறுன்னு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, நல்லா கிறிஸ்பியாக. இப்போ சப்பாத்தி ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.